பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் சபைகளுக்கு இன்று ஒரு சத்தியத்தை பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, சில பேர் இன்னைக்கு ஒரு தவறான உபதேசத்தை உபதேசிக்கிறாங்க. என்ன உபதேசம்னா, ஆண்டவர் முக்காலங்களிலும் உள்ள பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. கிரேஸ்க்கும் ஹைப்பர் கிரேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. கிரேஸ்னா ஆண்டவர் கடந்த காலத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அது காணாத போல இருக்கிறார். ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் எல்லா பாவங்களையும் முக்காலங்களையும் செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார்னு சில பேர் பேசுகிறாங்க. அது சரியா அப்படின்னு கேட்டால் அது தவறு. ஹைப்பர் கிரேஸ் என்பது தவறு. முக்காலங்களையும் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிடும்னா, பாவத்தை குறித்து ஒரு கவனம், பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் இன்னைக்கு சிலருக்கு இல்லாமல் போய்விடும். இப்போ சபையில் உள்ள வாலிபர்களுக்கு, விசேஷமாக சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவிடுகிறேன். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாவத்தில் நிலை நிற்கலாமா என்று சொல்லுகிறது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி நாம் எப்படி அதில் பிழைப்போம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. பாவத்துக்கு மரிச்சாச்சு. நீங்கள் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அப்போது என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே பழைய மனுஷனை, பாவம் உள்ள மனுஷனை, சாபம் உள்ள மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி ஆச்சு. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் பாவத்தில் நிலை நிற்கலாமா? நிலை நிற்கக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாவத்துக்கு மரித்தாயிற்று. அப்போது நான் இன்னும் சில பாவங்களில் சிக்கி கொண்டிருக்கிறேனே பிரதர், அதுலேருந்து நான் வெளிவிட முடியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வளர்வதும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினால் நீங்கள் விடுதலையாவதும் தான் இன்றைக்கி உங்களுக்கு தேவை. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு யோவான் 8:32 வாசிக்கிறோம். அப்போது எந்த பகுதியில், எந்த ஏரியாவில் உங்களுடைய லைஃப்பில் விடுதலை வேணுமோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவ வல்லமைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவ வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கணும். அப்போது அந்த வல்லமை, தேவ வல்லமை, அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் போது, அந்த சத்திய வசனம் உங்களை விடுதலை ஆக்குச்சுன்னா நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ நீங்கள் விடுதலை பெறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கே தவிர பாவத்தில் நிலை நிற்கிறது தேவனுடைய சித்தமே அல்ல. கலாத்திற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறேன் என்று காணப்படுவேன். அப்போது கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக நம்ம காணப்படுகிற நாமும் பாவிகளாக இருந்தோம்னா கிறிஸ்து பாவத்துக்கு காரணராக இல்லை. நாம தான் இடிச்சதை மறுபடியும் கட்டுறோன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போது நாம் பழைய பாவத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அதிலிருந்து வெளியே வருவதற்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பாவத்தை ரொம்ப கேஷுவலாக, நான் இந்த நாளைக்கு செஞ்சாலும் அதை ஆண்டவர் மன்னிப்பார், நாளைக்கு செஞ்சால் அதையும் மன்னிப்பார், அதுக்கடுத்த நாள் செஞ்சால் அந்த பாவத்தையும் மன்னிப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பாவங்கள் நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, நம்ம அபிஷேகம் பெற்ற பிறகு சில பாவங்கள் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவம் நமக்கு பின்னாக தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நமக்கு வேதத்தில் அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாக இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ வேதவசனம் சொல்லுது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து
நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். அப்போது வெளிரங்கமான பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், நியாய தீர்ப்பு வரைக்கும் போகாது. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும்னு பவுல் இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு எழுதுறார். அப்போது நம்மளுடைய பாவங்கள் நம்மளை பின்தொடராதபடிக்கு இருக்கணும்னா நம் தேவ சமூகத்தில் இரக்கத்தையும் தேவ கிருபையும் நம்ம நாட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ நம்மளுடைய சிலருடைய பாவங்கள் அவங்களை பின்தொடரும் இருக்கு. நீங்கள் துணிகரமாக வெளியரங்கமாக சில பாவத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி முந்திக்குள்ளனா மரணம் நேரிட்டுன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் போகாது, அதுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அப்போது பாவத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. இது முக்கியமான வசனம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தையும் பலங்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போது மறுபடியும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். பூர்ணராகும்படி கடந்து போவோமாகன்னு இந்த இடத்துல எபிரேயர் நாக்கின்னு சொல்லுகிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நெருக்கி நிற்கிற பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவுன்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அப்போ நம்ம ஆண்டவர் சொல்லாரு, நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ள வேண்டியது நீங்களும் நானும் தான் தள்ளணும். டிசைட் பண்ண வேண்டியது நீங்களும் நானும் தான். அதுக்காக பலன் கேட்க வேண்டியது நம்ம கேட்கணும். ஆனால் டிசைட் பண்ணுறது இந்த பாவம் வேண்டான்னு சொல்லி தள்ள வேண்டியது, ஒதுக்கி ஓடாத தள்ளி விட்டு ஓட வேண்டியது நீங்களும் நானும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணும்னு வேதவசனம் சொல்லுது. இதே எபிரேயர் 12:28 வாசிங்கன்னா வேதவசனம் என்ன சொல்லுங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகலாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். அப்போ கிரேஸ்ன்னு சொல்லும்போது பயத்தோடும் பக்தியோடும், துணிகரத்தோடு அல்ல. துணிகரத்தோடு நம்ம பாவம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஆண்டர் கிருபை தந்துக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லை. கிரேஸ் இஸ் யாருக்கு ஆண்டர் கிருபை தருகிறார்னா மனம் திரும்பி வருது. இளையகுமாரன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்தார். அதனால தான் தகப்பன் போய் கட்டி அணைத்து கொண்டார். காட் லவ்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நம்முடைய எல்லா பழைய பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குகிற அவர் தான். அவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது, அவருடைய வல்லமை நமக்குள்ளே பெருகும்போது நம்ம பாவத்தை விடுவதற்கு தேவையான பலனை அவர் நமக்கு தருகிறார். ஆனால் நமக்கு பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் மன்னிச்சுட்டே இருப்பார் அப்படி வேதவசனம் சொல்லவில்லை. இந்த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்கிறவங்க நீங்கள் இடித்து போடுகிறவர்களையே கட்டுவதற்காக இன்னைக்கு சபையில் தவறான உபதேசங்களை விதைக்கிறாங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை அவங்க நரகத்துக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் கிருபையை பற்றி கொள்ள கடவோம், பயத்தோடும் பக்தியோடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.